தமிழ்நாடு ஆளுநர் அலுவலகத்திற்கு பதவி விலகல் கடிதத்தை அனுப்பியுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். விவரங்களை எமது செய்தியாளர் சலினா விரைக்க கேட்கலாம். வணக்கம் சலினா. திமுக தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். விவரம் என்ன? சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியாகி இருந்த நிலையில் திமுக அதில் தோல்வியை தழுவியிருக்கிறது. 73 தொகுதிகளில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத நிலையில்தான் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது ராஜினாமா செய்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியாத நிலையில்தான் அந்த ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து திமுகவை பொறுத்தவரையிலும் கடந்த நேற்றிலிருந்தே பல்வேறு விஷயங்கள் என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் மாளிகைக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார் மு.க.ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வி அடைந்த நிலையில் தனது ராஜினாமா செய்வதாக அந்த கடிதம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களை காணக்கூடிய நிகழ்வும் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சட்டமன்ற உறுப்பினர்களுடனான அந்த தொடர்ந்து ஆலோசனை, அதே போல சட்டமன்றம் கூடும் பொழுது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ள வேண்டும், அதே போல எதிர்க்கட்சி தலைவராக யார் திமுகவில் அந்த பதவி என்பது வகிக்க இருக்கிறார்கள், துணைத் தலைவர் பதவி, கொறடா உள்ளிட்ட பதவிகளை யார் யாரெல்லாம் வகிக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனில்தான் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதாக கடிதத்தை ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைத்து தனது ராஜினாமை உறுதி செய்திருக்கிறார். அதற்கு முன்னதாக சற்று நேரத்திற்கு முன்னதாக தனது எக்ஸ் வலைதளத்தில் முதலமைச்சர் என்ற இருந்த பதிவையும் நீக்கி இருக்கிறார். திமுக தலைவர் என்றும் பதிவிட்டிருக்கிறார். தொடர்ந்து திமுக தோல்வியை தழுவியிருக்கக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது இந்த ராஜினாமாவை ஏற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்துதான் பல்வேறு விஷயங்கள் என்பது திமுக தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திப்பது, திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களை மற்றும் வேட்பாளர்களை சந்தித்து வாழ்த்து பெறுவது உள்ளிட்ட நிகழ்வுகளும் கூட அண்ணா அறிவாலயத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு ஆளுநர் அலுவலகத்திற்கு பதவி விலகல் கடிதத்தை அனுப்பியுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். விவரங்களை எமது செய்தியாளர் சலினா விரைக்க கேட்கலாம். வணக்கம் சலினா. திமுக தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். விவரம் என்ன? சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியாகி இருந்த நிலையில் திமுக அதில் தோல்வியை தழுவியிருக்கிறது. 73 தொகுதிகளில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத நிலையில்தான் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது ராஜினாமா செய்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியாத நிலையில்தான் அந்த ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து திமுகவை பொறுத்தவரையிலும் கடந்த நேற்றிலிருந்தே பல்வேறு விஷயங்கள் என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் மாளிகைக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார் மு.க.ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வி அடைந்த நிலையில் தனது ராஜினாமா செய்வதாக அந்த கடிதம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களை காணக்கூடிய நிகழ்வும் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சட்டமன்ற உறுப்பினர்களுடனான அந்த தொடர்ந்து ஆலோசனை, அதே போல சட்டமன்றம் கூடும் பொழுது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ள வேண்டும், அதே போல எதிர்க்கட்சி தலைவராக யார் திமுகவில் அந்த பதவி என்பது வகிக்க இருக்கிறார்கள், துணைத் தலைவர் பதவி, கொறடா உள்ளிட்ட பதவிகளை யார் யாரெல்லாம் வகிக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனில்தான் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதாக கடிதத்தை ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைத்து தனது ராஜினாமை உறுதி செய்திருக்கிறார். அதற்கு முன்னதாக சற்று நேரத்திற்கு முன்னதாக தனது எக்ஸ் வலைதளத்தில் முதலமைச்சர் என்ற இருந்த பதிவையும் நீக்கி இருக்கிறார். திமுக தலைவர் என்றும் பதிவிட்டிருக்கிறார். தொடர்ந்து திமுக தோல்வியை தழுவியிருக்கக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது இந்த ராஜினாமாவை ஏற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்துதான் பல்வேறு விஷயங்கள் என்பது திமுக தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திப்பது, திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களை மற்றும் வேட்பாளர்களை சந்தித்து வாழ்த்து பெறுவது உள்ளிட்ட நிகழ்வுகளும் கூட அண்ணா அறிவாலயத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சலினா.